திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திகா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஐபிசி தமிழ் உங்களை வரவேற்கிறது. மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 26 தீர்மானங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. பொதுக்குழு கூட்டி எப்படி உணர்றீங்க? தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் சார்ந்து 26 தீர்மானங்கள் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் நிறைவேற்றிருக்கிறோம். அதை உரிய முறையில் இந்த அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, மிக முக்கியமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்த இதில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அண்ணா அறிவிச்சிருப்பாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள டெத்து அப்படின்னு சொல்லிலாம் போட்டுக்கிறாங்க. இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிட்ருக்கிற இந்த வேலைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அது இவங்களுடைய வேலையை எடுத்துக்காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான தீர்மானங்கள் செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பீகார், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அம்மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஒன்றிய அரசை, பாஜக அரசை நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறோம் அப்படின்னு நாடகம் போடக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களை நாங்கள் விவசாயத்தை தவிர வேறு எதற்கும் அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலில் 2021 தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறது, அப்புறம் பல்வேறு மாவட்டங்களில் சிப்காட் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவசாய நிலங்களை கொண்டு வரதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டியது. அதுக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அது செய்யணும். ஏன்னா ஏற்கனவே ஜனவரி 5, 2020 அதிமுக ஆட்சி காலத்தில் இதே பொதுக்குழு நடந்தது. அப்போது இந்த காவேரி படுகை மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். குறுகிய காலகட்டத்திலே அந்த தீர்மானம் ஜீவோவாக வந்தது, அரசு ஆணையாக வந்தது. அதே மாதிரி நாங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய 26 தீர்மானங்கள் மீதும் இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பெருவாரியாக அதில் திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதில் பாஜகவை கடுமையாக விமர்சித்த மாதிரி எதுவும் தெரியலையே, என்ன காரணம்? அண்மை காலமாக விஜில் போன்ற அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. இன்றைக்கி அந்த பொதுக்குழு கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2வது தீர்மானம், 1வது தீர்மானமும் 24வது தீர்மானம் மட்டும்தான் பாஜகவை மையப்படுத்தி இருக்கு. மற்ற எல்லாமே திமுக அரசாங்கத்தை மையப்படுத்தியே இருக்கேன். விஜில் அமைப்பில் எங்களை சீமானவர்கள் மட்டும் பங்கேற்றாங்களா, இல்லை இதே திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் பங்கேற்கலையான ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜில் அமைப்பு ஆர்எஸ்எஸ் கூட்டணி, ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னா அங்கே போய் நாங்கள் என்ன பேசணுன்னு இருக்குல்ல, நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பேசலையே. அங்கே பாரதியை பற்றி தானே பேசணும், எங்களுடைய சித்தாந்தத்தை தானே பேசுவோம். சித்தாந்தத்தை மலை மேலே கூட, கோபுரத்தின் உச்சியில் கூட ஏறி சொல்லலாம், அது எந்த கூட்டமாக இருந்தால் என்ன. ஆனால் நாங்கள் என்றைக்குமே பாஜக கூட ஆர்எஸ்எஸோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் பாஜகவை முறை 1999 காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பாஜக பரவுனதுக்கு காரணமே ஐயா கருணாநிதி போட்ட கூட்டணி ஒப்பந்தம் தான். எப்படி பண்ணாங்க? 1990 மண்டல் கமிஷனை விபி சிங் அவர்கள், பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள் செயல்படுத்துகிறாங்க. 27 விழுக்காடு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் ஒதுக்கணும், அவங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களை ஒதுக்கணும்னு சொல்லி மண்டல் கமிஷன் அந்த ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்துருந்து அந்த ஆணையத்தை செயல்படுத்தியது அப்போது பிரதமராக இருந்த விபி சிங். ஆனால் அந்த விபி சிங்குடைய அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்தினுடைய இந்த வேலையை எதிர்க்கிறதுக்காகவே அத்வானி அவர்கள் நாடு முழுக்க ரத யாத்திரை போனாங்க. அவர் போன இடம்லாம் கலவரம் நடந்தது, மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்க, இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அத்வானி விபி சிங் அவருடைய அரசை கவிழ்க்கிறாரு. அதுக்கப்புறம் 1992 பாபர் மசூதி இடிப்பு நடந்தது. அது யார் நடத்தினாங்க? சங் பரிவார் அமைப்புகள் தான் நடத்தினாங்க. இதே இவங்க சொல்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸோட தான் நடந்தது. அதுக்கப்புறம் 1999 பாஜகவோட கூட்டணி வச்சது யார்? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சாங்களா,
இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் கூட்டணி வச்சாங்களா? சீமான் அவர்கள் கூட்டணி தான் வைக்கலையே தவிர பிராமணர்களை புகழ்றாரு, அது மட்டும் இல்லாமல் பாரதியாரை புகழ்றாரு, பார்ப்பனியம் அப்படிங்கிற அந்த கடப்பாறையை கொண்டு நான் வந்து இங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து தகர்க்கணுமோ தகர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது அப்போ வந்து ஐடியாலஜி ரீதியா சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக வலதுசாரி சித்தாந்தம் போல செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி பெரியார் அமைப்புகள் சொல்ல, திருமாவளவன் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. திருமாவளவன் அவர்கள் பெரியார் அமைப்புகளுடைய பேரோல தானே இருக்கிறாரு. அவர் தனியா அமைப்பு நடத்துற மாதிரி நீங்க சொல்றீங்களே. பெரியாரை திட்டினா அது அம்பேத்கரை திட்டின மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஈவே ராமசாமி என்பவர் வேறு, அம்பேத்கர் என்பவர் வேறு. அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய அறிவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய மண் பெற்றெடுத்த ஒரு உலக அறிவாளி அவர். ஈவே ராமசாமி ஒரு அறவேக்காடு. இவங்களையும் ஈவே ராமசாமியும் அறிவின் உச்சமாக இருக்கக்கூடிய அம்பேத்கரையும் நீங்கள் வந்து ஒப்பிடவே முடியாது. அப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிக முக்கியமாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஈவே ராமசாமி தான் பிராமணரை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டது வந்து ஈவே ராமசாமி தான். டிடி கிருஷ்ணமாச்சாரி ஆரிய பிராமணர், அவருக்கு ஓட்டு கேட்டது அது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஓட்டு கேட்டாங்களா இல்லை ஈவே ராமசாமி ஓட்டு கேட்டாரா? 1957 திமுக முதல்ல வந்து தேர்தலில் போட்டியிடுது. தென்சென்னை வேட்பாளராக டிடி கிருஷ்ணமாச்சாரி நிற்கிறாரு. அதுக்கு எதிராக ஒரு சுத்த தமிழர் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறாங்க. இவரை தோற்கடிக்கணும், தமிழரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிராமணர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டது ஈவே ராமசாமி. அவர் மட்டும் இல்லை, வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார், அவரும் பிராமணர் தான். அவருக்கும் ஆதரவாக வாக்கு கேட்டது ஐயா ராமசாமி தான். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வாக்கு கேட்கல. சீமான் 2026 சில பிராமண வேட்பாளர்களை அறிவிக்க போறாரு. ஆமா, அப்படிலாம் வந்து சொல்றாங்க. தமிழ் பிராமணர்களை நாங்க வந்து தமிழர்களை ஏத்துக்கிறோம். தமிழ் மட்டுமே தெரிஞ்ச இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அந்த சமூகத்தை சேர்ந்த யாரையுமே வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சு நம்ம அண்மை காலத்துல பார்க்கல. அப்ப சீமான் அறிவிக்கிறாருன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுடைய சித்தாந்தத்தையும் RSS சித்தாந்தத்தை பின்பற்ற பார்க்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் சரியா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. நாங்க வந்து இங்க தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பிராமணர்களை தமிழர்களை ஏற்கிறோம்னு சொல்லிட்டோம். தமிழர்களுக்கு மட்டும் இங்க வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. தெலுங்கர்களுக்கு கொடுக்குறோம், கன்னடர்களுக்கு கொடுக்குறோம், மலையாளிகளுக்கு கொடுக்குறோம், உருது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறோம். எல்லாரும் சேர்ந்து தானே தமிழ்நாடு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவர் பிறப்பால் பிராமணர் அதனாலே நாங்கள் வெறுத்து ஒதுக்குவோம் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டு நீங்கள் யார் குருமூர்த்தி அவர்களுக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஈவே ராமசாமியிலேருந்து அடுத்தடுத்து வந்து எல்லாருக்குமே பிராமணர்களோட நெருங்கி தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு தேவைன்னா பிராமணர்களை கையை பிடிச்சி தூக்குவாங்க, வேண்டாம் அப்படின்னா வந்து திட்டுவாங்க, வெளியில் பொது வெளியில் திட்டுவாங்க. இப்போ சீமானுக்கு பிராமணனுடைய உதவி தேவைப்படுது தேர்தலுக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்கள் சொல்வது போல பிராமணர்களுடைய உதவின்னு இல்லை, நாங்கள் வந்து எல்லா மக்களுக்குமான அரசியல் பண்ணுறோம். அவங்க நமக்கு உதவி செய்யலை, நாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அரசியலை கொடுக்குறோம். எல்லாத்துக்குமான அரசியல் பண்ணுறோம். பிராமணர்களுக்கு மட்டும் சொல்ல, எதன் அடிப்படையில்? பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள், பழங்குடியின மக்கள் எல்லாத்துக்குமான அரசியல் தானே பண்ணுறோம். நாங்கள் பிராமணர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலையே. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பொது தொகுதியில் நாங்கள் வந்து போட்டிடுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன் நீங்கள் பிராமணத்தை எதுக்குறீங்கல்ல, பழங்குடியின மக்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? பொது தொகுதியில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களே பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அண்ணன் ராசா அவர்கள் பெரம்பலூரில் நின்னார், அவர் எதுக்கு நீலகிரியில் தூக்கி போட்டீங்க? அப்போ ராசா அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் எந்த வேலையுமே செய்யலையா? விருதுக்கு நீங்கள் தூக்கி போடுறீங்க. ராசா வந்து திமுகவினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் இல்லையா, ஐக்கான் இல்லையா? அவருக்கே நீங்கள் பொது தொகுதியில் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பிராமணத்தை எதுக்குறீங்களப்பா? பழங்குடியின மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுக்க முடியல. பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலில் கம்மவார் நாயுடு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள 1935 வெள்ளைக்காரன் போட்ட உத்தரவு இருக்குது. இவங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி சலுகைகள், நிதி உதவிகள் வந்து இவங்களுக்கு பொருந்தாது. இவங்களுடைய அடிமட்ட ஆட்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கே வந்து நிலபுலன்கள் இருக்குது, இவங்க இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சட்டநாதன் கமிஷன் போட்டிங்களே, பிராமணர்களை எதிர்க்கிறீங்களே. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து பிராமணர் அல்லாத மக்களுக்கு தானே அரசியல் பண்ணீங்க, இவங்களை எடுக்க வேண்டியதானே. சட்டநாத கமிஷன் சொல்கிறது என்ன? பிசி கேட்டகரியில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்க வந்து கம்மவார் நாயுடு, ரெட்டியார், இவங்க யாருமே பேக்வேர்டு காஸ்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிராமணர்களுக்கு எதிராக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே, இதை செய்ய வேண்டியதானே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டியதானே, செய்ய மாட்டீங்க. ஏன்னா திராவிடம் என்பதே இங்கே ஒரு போலி சித்தாந்தம். தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு கொண்டு வரப்பட்ட சித்தாந்தம் இது. அதனால தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் இந்த சித்தாந்தத்தை வெறுத்து அழிக்கிறோம்.
வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிக்கணும்னு நினைக்கிறோம். பாஜக இங்க வளர்வதை அதிமுக ஊக்குவிக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து அண்மை காலமா அதிகமா இருக்கு. இன்னைக்கு திருமாவளவனும் அதை பத்தி பேசுறாரு. கூடவே சில சக்திகள் வந்து சேர்ந்திருக்காங்க. அதுல விஜயும் அதே மாதிரி சீமானும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகளாக சீமான் இருக்கிறார், பாஜகவின் பிள்ளைகளாக சீமான் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்கு இன்னைக்கு சீமான் பேசினது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கு. நீங்களும் தான் அந்த நிகழ்ச்சியில் இருந்தீங்க, அந்த பேட்டியை நீங்களும் தான் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எம்பிபிஎஸ் முடிச்சு டிஜிஓ பிடிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ் படித்து டிஜிஓ முடித்த மகப்பேறு மருத்துவர். அவர் வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடுப்பொலி வரும்போது அவர் தான் வந்து பிள்ளை பெற்று கொடுத்தாரு. கையில் வாங்கி இது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிறந்த பிள்ளை அப்படின்னு உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. முதல்ல பாஜகவோட கூட்டணி வச்சது யார்? 1999 பாஜகவோட கூட்டணி வச்சது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வச்சாங்களா இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சாங்களா? முதல்ல திருமாவளவன் அவர்கள் சட்டமன்றத்துல சொல்லக்கூடிய 2001ல கூட்டணி வச்சு 2003ல அவங்க பதவி விலகிட்டாங்க. எம்எல்ஏ பதவி உள்ள போறீங்க, நீங்க ஏங்க வைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன் 1992ல பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் தானே கூட்டணி வச்சீங்க. பாபர் மசூதி இடிப்பு சரி பாஜக நேரடியா வைக்கல திருமாவளவன். திமுக கூட்டணியில பாஜக அங்கம் பெற்றது. அதுல வந்து திருமாவளவன் ஒரு நபராக இருந்தார். அப்ப பாஜகவோட கூட்டணியில இருந்தீங்க தானே? கூட்டணியில இருந்தாங்க. திமுக இலை போடுறோங்க, இலை போட்டு மேல சோறு போடுறோம், சோறு போட்டு சாம்பார் போட்டோம். நான் வந்து வெறுமனே வந்து இலை இல்லாம வந்து சோறை சாம்பாரை மட்டும் இப்ப சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? இலை இருந்ததுல, பாஜக கீழே இருந்ததுல, அதுக்கு மேல திமுக இருந்தது, அதுக்கு மேல சாம்பாரை நீங்க ஊற்றப்பட்டீர்கள். அப்படித்தானே நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சு தானே முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சீங்க. காரைக்குடி எம்எல்ஏ யாரு? ஹச்ராஜா ஓட்டு கேட்டது அண்ணன் திருமாவளவன் ஓட்டு கேட்டாரா இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஓட்டு கேட்டாங்களா? திருமாவளவன் அவர்களை நீங்க தான் ஹச்ராஜா ஓட்டு கேட்டீங்க. ஹச்ராஜா கையை பிடிச்சிட்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனது யாரு? அண்ணன் திருமாவளவன் போனாங்களா அண்ணன் சீமான் அவர்கள் போனாங்களா? நீங்க பாஜகவோட வைக்க வேண்டிய கூட்டணிலாம் வச்சுக்கிட்டு அது பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் மண்டல் கமிஷனுடைய 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்புகள் இடஒதுக்கீடு, இதையெல்லாம் விபி சிங் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எதிராக ரத யாத்திரை நடத்தி அவருடைய அரசாங்கத்தை கவிழ்த்த பாஜகவோட கூட்டணி வச்சது நீங்க கூட்டணி வச்சிங்களா? திருமாவளவன் கூட்டணி வச்சாரா இல்ல முக ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி வச்சாங்களா? கருணாநிதி கூட்டணி வச்சாரா இல்ல எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சாங்களா? யார் கூட்டணி வச்சாங்க? யார் பிஜி வலதுசாரி இயக்கம் எப்படி சொல்றீங்க நீங்க? எங்களை விட ஆக சிறந்த சோசியலிச கருத்து சொல்றதுக்கு யாருமே கிடையாது. எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூட ஈழத்துல சோசியலிச தமிழீழ குடியரசு அமைப்புன்னு தான் சொன்னார். அனைவருக்கும் தரமான கல்வி, உலகத்தரமான கல்வி, பிஹெச்டி படிப்பு, ப்ரீகேஜி படிப்பு முதல் பிஹெச்டி படிப்பு வரை அனைவருக்கும் இலவசம் சொன்னது இது சோசியலிச கருத்து இல்லையா? இதை சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் தானே. தரமான மருத்துவம், நாட்டின் முதல் குடிமகளுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது நாட்டின் கடைக்கோடி மகனுக்கும் கிடைப்பதை நான் உறுதி செய்வேன். இதை விட ஆகச்சிறந்த சோசியலிச கருத்து இந்தியாவில் என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? தரமான குடிநீர், தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் நான் உறுதி செய்வேன் சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள். இவர் வலது சரியா இடது சரியா? இதை விட ஆகச்சிறந்த சோசியலிச கருத்து என்ன இருக்கு? இப்ப திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருடைய வாக்கு வங்கி வந்து அவர் கண்ணு முன்னே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கை மாறுது, இடம் மாறுது. இல்ல சீமான் அவருடைய அரசியல் தக்க வைப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்களை வந்து தாக்கி பேசுறாங்க. இல்ல சீமானையும் தாக்கி பேசுறாரு, அதே சமயத்துல விஜயும் தாக்கி பேசுறாருல. விஜய் 2020க்கு அப்புறம் கோடம்பாக்கத்துக்கு போயிடுவாரு. அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம சீரியஸா அரசியல் பேசிட்டு இருக்கோம், நம்ம வந்து காமெடி பண்ணல. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, களத்துல இவங்கெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேரை வந்து மறைமுகமா விமர்சிச்சாரு. அதை வந்து நாம் தமிழரையும் பாஜகவையும் தான் அவர் விமர்சிச்சிருக்காரு. முதல்ல விஜய் அவர்களுக்கு களம்னா என்ன தெரியுமா? வீட்டுல இருந்து வராரு, வெள்ளா ஃபயர் வண்டியில வராரா, ஹெலிகாப்டர்ல பறக்குறாரா, கீழே இறங்குறாரா, திரும்ப வாகனத்துல மகிழுந்துல உயர்தர மகிழுந்துல வராரா, கிரீன் மேட் விரிக்கிறாங்களா அதுல நடந்து வராரா, அந்த எம்என் வாகனத்துல ஏறாரு, 10 நிமிஷம் வந்து நியூஸ் ரீட் பண்றாரு, திரும்ப போறாரு. தமிழ்நாட்டின் போராட்ட காலத்தில் உங்க காலடி படலைங்க. தமிழ்நாட்டின் போராட்ட காலத்தில் விஜயோட காலடி படலை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்ட காலங்கள் நாம் தமிழர் கட்சி போகாத போராட்ட காலம் என்ன இருக்கு? இடிந்தகரை போராட்டமா, கதிராமங்கலம் நெடுவாசல் போராட்டமா, எல்லா போராட்டங்களையும் நாங்க பங்கேற்று நாம் தமிழர் கட்சி எல்லா போராட்டங்களையும் பங்கேற்கிறீங்க. ஆனா ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த போராட்டத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் முதல்ல வந்து சீமானூத்துன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல நாம் தமிழர் கட்சி அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஊரக பகுதி உள்ளாட்சி தேர்தல் அதுதான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லக்கூடிய. நான் என்ன கேக்குறேன், இல்ல விஜய் அவர்கள் எந்த களத்துக்குமே போராட்டமே போல, அத்தனை பேர் கூட்டம் வருதுல. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கவுன்சிலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த
ஆன்சி சோபாராணி அப்படிங்கிறவங்க தன்னுடைய சொந்த பணம் 24 லட்சத்தை செலவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பள்ளியை வந்து உயர்தர பள்ளியாக உலகத்தரத்துக்கு மேம்படுத்தியிருக்கிறாங்க. கவுன்சிலர் இருக்காங்க. உங்கள் விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது வந்து எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் நம்பிடுவீங்களா? நீங்கள் வந்து ஐபிசி தமிழ் சேனல் நடத்துறீங்க. நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை சரி பார்த்துக்கணுங்க. ஊரக பகுதியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களை நாம் தமிழர் கட்சி வென்றிருக்கு. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சியினுடைய கவுன்சிலர். எத்தனை பேரூராட்சிகள்ல இருக்கிறோம் பாருங்க, நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. சுயேட்சையா போட்டிட்டாங்களா இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஊரக பகுதி உள்ளாட்சி, ஊரக பகுதி உள்ளாட்சி எல்லாருமே சுயேட்சையா போட்டிடுவாங்க. அது வந்து கட்சியினுடைய ஒரு தாக்கத்தினால தான் வென்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க பல்வேறு காரணங்கள் இருக்குல்ல. நம்ம ஊரக பகுதி உள்ளாட்சி தேர்தலில் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரும் ஒன்றிய கவுன்சிலர் மட்டும் தான் கட்சி சின்னத்தில் வெற்றி பெறுவாங்க. அவங்க இல்லை, அவங்க ஊரக பகுதியில் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரும் இல்லை, ஒன்றிய கவுன்சிலரும் இல்லை. ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்தவங்க தான் ஆன்சி சோபாராணிங்கிறவங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் 4 பேர் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவங்க தான். நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ கவுன்சில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. நாட்டின் மிகச்சிறந்த கவுன்சிலராக இருக்கிறாங்க. இது ஒரு ஊடக மாயை, ஒரு பிம்பம் கட்டுறீங்க. என்ன நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வரவேற்பே இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வரவேற்பே இல்லையா? இல்லாமல் தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் 36 லட்சம் வாக்காளர்கள் எங்களை வந்து தேடி தேடி வாக்களிச்சாங்க. வேட்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்சு அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் மைக்கு சின்னமே வந்துச்சு. அதை தேடி போய் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நான் பரப்புரையில் நிற்கும் போது கூட ஏமா உங்களுக்கு சின்னம் வந்துச்சான்னு சொல்லி 70 வயசு தாத்தாலாம் கேட்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு. எங்களை மக்கள் தேடுறாங்க. போராட்ட காலங்களில் நாம் தமிழர் கட்சி வரணும்னு சொல்லி மக்கள் நிற்கிறாங்க. ஏங்க ஊடகத்தில் இப்போ நடிகர் விஜய் மட்டும் இல்லைங்க, சாதாரண நகைச்சுவை நடிகர் அண்ணன் யோகி பாபு அவர்கள் ஒரு இடத்துல நின்னா கூட மக்கள் போய் பார்ப்பாங்க. அது சினிமாவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாடகத்துறைக்கும் மீடியாவுக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பம். அது வந்து வாக்கா மாறும். அது அரசியல். நீங்கள் விஜய் பேசுவதெல்லாம் அரசியல் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, 22% வரைக்கும் அவருக்கு வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நாட்டில் 20 விழுக்காடு? தமிழ்நாட்டில் பார்ப்போங்க. எப்படி இருந்தாலும் வந்து ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்கும், மே மாதம் வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ரொம்ப இல்லை பெண்கள் வரவேற்பு, இளைஞர்கள் வரவேற்பு எல்லாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. நான் கூட சின்ன வயசுலேருந்து விஜயோட பாடல்களை ரசித்து கேட்பேன். இப்போ விஜய் வந்து பக்கத்து தெருவு வர நான் கூட போய் பார்க்க தான் செய்வேன். அது வேற. ஆனால் என் ஓட்டு விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு. விஜயை பிடிக்கும். விஜய் வந்து சினிமாவில் திரையில் ரசிப்பாங்க, அவருடைய நடனத்தை ரசிப்பாங்களே தவிர வாக்கு அரசியல்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி தான் செலுத்துவாங்க. இன்னைக்கு மலேசியாவில் ப்ரோக்ராம் நடக்குது, 80,000 பேர் வந்து. அதான் நான் எந்த நாட்டுன்னு கேட்டேன். நான் என் தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து ப்ரோக்ராம் நடத்த முடியாதா? இங்கே பல்வேறு அழுத்தங்கள் காரணம், பல்வேறு ரீசன் இருக்கு. அதனால இந்த அழுத்தத்தை நீங்க தாங்கிக்க முடியல அப்படின்னா வந்து வேற எந்த அழுத்தத்தை நீங்க தாங்க? அவர் வெளியே வர முடியல, ஒரு கூட்டம் போட வெளியே வந்து சாகடிச்சு ரோட் ஷோ பண்ண முடியல. வெளியே வந்து மக்களை 41 பேரை சாகடிச்சுட்டு கூசாம போய் வந்து வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்குவீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாம. நான் தான் சொன்னேன், நம்ம சீரியஸாக அரசியல் பேசிட்டு இருக்கோம், நீங்க காமெடியாக கேட்குறீங்க கேள்விகள். இல்லை, சீரியஸ் பிளேயரா கன்சிடர் பண்ணி தான் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருல. நான் சொல்றேன், நான் விஜயை பத்தி வந்து இந்த ஒரு இது வந்து பேசுறேன், அது உங்களுக்கு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2011ஆம் ஆண்டு நடிகர் விஜய் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுக்கு அணிலாக வேலை செஞ்சார். 2026 ஐயா அவருடைய அங்கிள் மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் அணிலாக இருந்து வேலை செய்வார். அதுக்கு தான் அவர் வந்து அரசியலில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேலையை தான் செய்வார். அப்போது அவரை சீரியஸ் பிளேயரா நாம் தமிழர் கட்சி பார்க்காது. அவரை பிளேயராகவே நாங்கள் கன்சிடர் பண்ணல. நீங்கள் நினச்சிங்களா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் ஐயா வந்து வந்தாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? ராஜ்யசபா உறுப்பினர் ஆகியிருக்காங்க அப்படின்னு. கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிருக்கணும் அப்படின்னா நாமினேட்டட் வகையிலே போயிருக்கலாம், நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவே ஆயிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஏமாந்து போயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய எம்எல்ஏக்களுடைய வாக்குகளை வந்து வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா கமலஹாசன் இஸ் எலிஜிபிள் ஃபார் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அவர் எதுக்கு நீங்கள் எலெக்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா கொண்டு வர்றீங்க? அதுக்கு வேற யாரையாவது போட்டிருக்கலாம்ல. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி தொடங்குவது எளிது, தொடர்வது தான் கடினம். அதுக்கு தொடரணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு உள்ள உறுதி வேணும், மக்கள் மேலே உண்மையிலே பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அவங்களுடைய போராட்ட காலத்தில் அவங்கள நேரில் போய் சந்தித்து அவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கரங்கள் உங்களுடைய கரங்களாக இருக்குதா, அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுட்டு அரசியலுக்கு வரணும். 2026 தேர்தலில் யார் வந்து அதிக வாக்குகள் பெற போகிறா அப்படிங்கிறது நானும் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வேட்பாளரை வேற உறுதியாக வந்து இருக்கிறீங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மையாக ஒரு செய்தி, பேருந்துகளில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான்
நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை. ஏன்னா ரொம்ப நாளாவே அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருந்துட்டு இருக்கு. இப்போ வேண்டுமென்றே தமிழ்நாடுடைய பாசம் காட்டுற மாதிரி அரசியலுக்காக இதை பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், நான் சொல்கிற தகவல் சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சிஏஜி ரிப்போர்ட், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் அவருடைய ரிப்போர்ட் இது. இதே அரசு போக்குவரத்து கழகங்கள் கேரளாவில் ஓடுது, கர்நாடகாவில் ஓடுது, ஆந்திராவில் ஓடுது. கேரளாவில் கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய நட்டம் ஒரு கிலோமீட்டருக்கு 1.5 ரூபா 1.25 ரூபா. சரியா? இங்கே நம்ம ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அதே வகையில் தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய நட்டம் என்ன தெரியுமா? ஒரு கிலோமீட்டருக்கு 9 ரூபாயிலிருந்து 24 ரூபா நட்டத்தில் ஓடுது அரசு போக்குவரத்து கழகங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகள் 24 ரூபா நட்டம் ஒரு கிலோமீட்டருக்கு. தங்கத்திலே பஸ் ஓட்டுறீங்க, தகரத்தில் தானே ஓட்டுறீங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது 24,000 கோடி. ஐயா வந்திருக்கிறார்ல, 4 வருஷம் வந்திருக்காருல, திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துட்டார்ல, கடன் அப்படியே டபுள் மடங்கு ஆகுது. 48,000 கோடியை தாண்டி அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன ரீசன் தெரியாதா? என்ன ரீசன்? மகளிருக்கான இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இல்லை. யாரு கேட்டாங்க? எந்த மகளிர் எனக்கு வந்து அரசு போக்குவரத்துல எனக்கு வந்து ஃப்ரீயா கொடு அப்படின்னு? உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் கட்டணம் செலுத்தி பேருந்துல கட்டணம் செலுத்தி பயணிக்கும் போது பெண்கள் வரிசை அதிகமா இருக்கும். பெண்கள் உட்காரலாம், ஆண்கள் வந்து பாதி பஸ்ஸுக்கு மேல வந்து உட்காந்துருப்பாங்க, இல்ல மீதி நின்றுட்டு தான் வருவாங்க. ஆனா பெண்களுக்கான இலவச பயணம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் தான் முக்காவாசி உட்காந்துருக்காங்க, முக்காவாசி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பஸ் படிக்கட்டுகள் ஏறின உடனே இங்கே வரைக்கும் ஆண்கள் தான் உட்காந்துருக்காங்க, பெண்கள் நின்றுட்டு வராங்க. இதான் நீங்க செஞ்ச லட்சணமா? நான் சொல்றது பொய்யா? இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து இருக்குல்ல, மகளிர் விடியல் பயணம் போகும், மகளிரை நிற்க வச்சு தான் கூட்டு போறாங்க, ஆண்கள் தான் உட்காந்துருக்காங்க. சுயமரியாதை போகுதா இல்லையா? பெண்களுக்கான சுயமரியாதை போகுதா? மகளிருக்கான சுயமரியாதை கம்மியாயிருச்சு பெண்கள். ஆமா ஆமா, நீங்க கேளுங்க, அரசு விடியல் பயணத்தில் போகக்கூடிய பெண்களுடைய நிலைப்பாடை கேளுங்க. கேட்டாங்களா? பெண்கள் வந்து எனக்கு வந்து 1000 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டாங்களா? இல்லை பஸ்ஸில் வந்து எனக்கு கட்டணம் இல்லாமல், கட்டணம்னா அந்த டவுனுக்குள்ளே தான் இது போக முடியும். இப்போ நான் படிப்புக்காக, நான் வேலைக்காக வெளியூர் போகிறேன் அப்படின்னா அந்த பயணம் வந்து எனக்கு இலவச பயணமாக இருக்கா? விடியல் பயணமாக இருக்கா? அதுக்கு நான் கட்டணம் சொல்லி தானே போகிறேன். பேருந்து கட்டணம் இலவசம், ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களும் அடிப்படை பொருட்களும் விலை ஏறி இருக்கா இல்லையா? ஏறி இருக்குல்ல. இவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருக்குது, இப்போ என்ன விலை இருக்குது? அதை குறைக்க வேண்டிய கட்டுப்பாடு, அதற்கான வந்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் செய்யலை? நீங்கள் அரசு போக்குவரத்து பாருங்கள், நம்ம தான் இருக்கிறது இந்த தென்னகத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள் அதிகமான நட்டத்தில் ஓடுறது நம்ம அரசு போக்குவரத்து கழகம் தான். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ வேலைகள் செய்கிறீங்க, இவ்வளவு ஒரு அரசு நிர்வாகம்னால என்னன்னு தெரியாமல் வந்து அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கு. இல்லை தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்தை ஏன் அதை சொல்கிறேன். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அரசு பேருந்துகளுடைய பராமரிப்பு பண்ணிய பாதிக்கு பாதி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ நம்மளோட கார்பரேஷன் கூட சொல்லக்கூடாது, அண்டர்டேக்கிங். கார்பரேஷனாக இது முழுக்க கவர்மெண்ட் ஓன்டு ப்ராப்பர்ட்டி. அது இப்போ அதில் வந்து தனியார் கொண்டு வந்துட்டாங்க. மெயின்டெனன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து முழுக்க தனியாரையே கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன ஆகுது? கார்பரேஷனுங்கிறது அண்டர்டேக்கிங் ஆகுது. அண்டர்டேக்கிங்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஓடிட்டு இருக்கு. இது முழுக்க ப்ரைவேட்டுக்கு போகாதுங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் 200 வார்டில் பாதிக்கும் மேற்பட்டது வந்து தூய்மை பணியாளர்கள். நான் முழுக்க கூட சொல்லுவேன், அரசு பணியிலிருந்து தனியார் பணிக்கு மாற்றப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததா இல்லையா? இப்போ தூய்மை பணியாளர்களை தனியார் பணியாளர்களாக மாற்றிருக்கிறீங்க. அடுத்த அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அரசு கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள், மருத்துவர்கள், அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்களெல்லாம் தனியாருக்கு மாற்ற மாட்டேங்குது. என்ன நிச்சயம் இருக்குது? உங்களுக்கு தெரியாது. 1952லேருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. இந்த 4 வருஷத்துல திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4 லட்சம் கோடி. 75 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி வந்திருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதிலிருந்து தமிழ்நாடு அரசை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த அரசு போக்குவரத்து கழகங்களில் டிஎன்இபியை, மின்சார வாரியத்தை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்க மாட்டேங்குது. என்ன நிச்சயம் இருக்கு? பண்ணுவீங்க. அதனால தமிழ்நாடுங்கிற பேரை தூக்கிட்டாங்களா? ஆமா, அப்புறம் எப்படி தமிழ்நாடு நீங்க வைப்பீங்க? தமிழ்நாடு வச்சா அரசோட நிறுவனம் ஆயிராதா? நீங்க எப்போ வந்து பிரைவேட்டை வந்து நீங்க மெயின்டெனன்ஸ்ல நீங்க கொண்டு வந்தீங்களோ அப்பையிலேருந்து தமிழ்நாடு இல்லையே. இல்ல ஜெயலலிதா காலம் தொடங்கி எடப்பாடி காலம் வரைக்குமே எல்லாமே வந்து டிஎன்எஸ்டிசி இருக்கும். இப்ப இருக்கா? ஐயா கருணாநிதி வந்தாப்ல
சேரன் டிரான்ஸ்போர்ட், பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அழிச்சாப்புல. இவங்க மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு, தமிழ்நாடே அழிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்களே, ஏற்காடில் அந்த மலை, இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அதில் 8வது கொண்டை ஊசி வளைவுக்கு தகடூர் அதியமான். கடையேழு வள்ளல்களில் நான் வாழ்கிறத விட தமிழ் வாழணும், தமிழ் மூதாட்டி வாழணும், தமிழ் சங்ககால பாடல் வாழணும் அப்படின்னு சொல்லி ஔவையாருக்கு நெல்லிக்கனியை ஈந்த வள்ளல் மகன். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் யார்? அதியமான். அதியமான் தகடூர் அதியமான் வளைவுன்னு வச்சுருந்தாங்க. அதை இவங்க என்ன பண்ணாங்க? தந்தை பெரியார்னு வச்சாங்க. தந்தை பெரியார்னு வச்சாங்க. எதுக்கு வைக்கிறீங்க? தமிழருடைய அழிப்பு, தமிழ் மொழியின் அழிப்பு, தமிழின் அழிப்பு, தமிழ் பெருமையின் அழிப்பு. அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இதை நாங்கள் 15 வருஷமாக சொல்லிட்டு வந்தோம். இந்த பெரியாரிய தோழர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரே நாளில் ஆமாப்பா தகடூர் அதிகமானதுனா நாங்கள் வந்து தந்தை பெரியார் தான் வைப்போம் அப்படின்றத படம் போட்டு காமிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதை நாம் தமிழர் கட்சி சேலம் மாவட்ட உறவுகள் வந்து எதிர்த்து வந்து இல்லை இது தகடூர் அதிகமான தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சா, இவங்க பெரியாரிய இயக்க தோழர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வந்து தந்தை பெரியார்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த பெருமையும் இருக்கக்கூடாது, தமிழர்களே இருக்கக்கூடாது. இது என்ன நியாயம்? இது நாடு யாரோட நாடு? தமிழர்களுடைய நாடு. தமிழ்நாட்டின் வளங்களை பாதுகாக்கக்கூடிய அரசு இருந்தால் தான் தமிழர்கள் வாழ முடியும், தமிழ் வாழ முடியும். ஆனால் இவங்க எங்களுடைய இன அடையாளங்களை எல்லாம், தமிழை எல்லாம் அழிக்கிறதா இந்த திராவிடம்ங்கிறத நாங்கள் பல ஆண்டுகளாக பேசிட்டு வந்தோம். இதை ஒரு நிகழ்வில் வந்து படம் முடிச்சு காட்டுனதுக்கு நன்றி தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு திமுக ஒரு பக்கம் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க, அதிமுக அதே மாதிரி தான். இப்போது விஜய் அவர்களும் வந்து கூட்டணி அமைச்சு தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, நாங்கள் தனித்து களம் காண்டு ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த 2026 அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி முக்கியம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் கேள்வியாக என்ன இருக்கணும்னா, இது தேவையா தேவையில்லையாங்கிறதான் கேள்வி. ஒரு கட்சி இருக்குது, தேவைன்னு நினச்சா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அதான் மக்களுக்கு அதான் 36 லட்சம் பேர் வாக்குக்கு வந்து எந்த விதமான காசும் வாங்காமல், குவார்ட்டருக்கு பிரியாணிக்கு காசுக்கு விலை போகாமல் 36 லட்சம் பேர் வாக்கு. நீங்கள் நாம் தமிழர் கட்சி கேவலப்படுதலை, ஆனால் சீமான் அவர்களை வந்து கேவலப்படுதலை. அந்த 36 லட்சம் பேர் வந்து மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க. இல்லை, அசிங்கப்படுத்துறதோ கேவலப்படுத்துறதோ நம்ம நோக்கம் கிடையாது. நீங்கள் திமுக கூட்டணி சொல்லிட்டு அதிமுக கூட்டணி சொல்லிட்டு இன்னும் வாக்கு பெர்சன்டேஜே ப்ரூவ் பண்ணாத விஜய் வந்து நீங்கள் 3வது சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? எங்களுடைய வரவேற்பு இருக்கு, மக்கள்கிட்ட பேசுகிறோம், அதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சரி, அப்படி இருந்தாலும் வந்து நான் இப்போ 8 விழுக்காட வாக்கு வாங்கி இந்திய தேர்தல் 8லேருந்து 16 கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, 2026 நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் சாத்தியமானு கேட்குறேன். 2026 இருக்கட்டும், எந்த ஆண்டாக இருந்த இருக்கு, 2026 இருக்கட்டும், 31 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 36 கூட இருக்கட்டும், எவ்வளோ நாள்கள்னாலும் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்காமல் தமிழர்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கைக்கு விமோசனமே கிடையாது. ஏன்னா நான் ஓட்டுக்கு ஆசை கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கீவளூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அரசு நிதி எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீமில் 3 கோடி ரூபாய் வருது. 3 கோடி ரூபாயை நான் முழுக்க மக்களுடைய பணிக்காக மட்டும் தான் செலவு செய்வேன். இதை நான் வாக்குறுதி கொடுக்குறேன். அப்போ 5 ஆண்டுகள் எவ்வளோ வரும்? 15 கோடி வரும். என் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு நான் சாலை வசதி போட்டு தருவேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசு தொடக்கப்பள்ளியிலேருந்து உயர்நிலைப் பள்ளியிலேருந்து மேல்நிலைப் பள்ளி வரைக்கும் எல்லாத்தையும் நான் தரம் உயர்த்துவேன். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்துவேன். இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அங்கே உறுதியாக வர்றாங்களா அப்படிங்கிறத நான் உறுதி செய்வேன். சரியாக வர்றாங்களான்னு நான் உறுதி செய்வேன். இதை செய்வேன். நான் வாக்கு காசு வாங்க மாட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் என் வேட்புமனுவில் தாக்கல் செய்யக்கூடிய சொத்துக்களுக்கும் 2031 சட்டமன்ற தேர்தலில் நான் என்னுடைய சொத்து விவரம் ஒரே மாதிரி இருக்கும். என்னுடைய வருமானத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம், அதை மீறி நான் நயா பைசா வந்து என்னுடைய சொத்தாக நான் சேர்த்து வைக்க மாட்டேன். அந்த உறுதி, என் சொத்து மட்டும் இல்லை, என் கணவர் சொத்து, என் பிள்ளைகள் சொத்து, என் குடும்பத்தில் அத்தனை பேரோட சொத்து மதிப்பு உயராது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் நான் களத்தில் நிற்கிறேன். அந்த வாக்குறுதியை 234 தொகுதியிலையும் நிற்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய வெல்லும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நான் உண்மையாக நேர்மையாக களத்தில் நிற்பேன். எனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு வந்தாலும், மக்கள் எனக்கு அந்த பணியை கையில் கொடுத்தாலும், நான் இந்த மக்களுக்காக நேர்மையாக வேலை செய்வேன். அதுதான் இந்த மக்களுக்கு வேணும். தரமான கல்வி தான் வேணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த இடம், ஊர் திருக்குவளை, என் தொகுதியில் தான் வருது. அவருடைய வீட்டில் மக்கள் வாழ்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ஆனால் அவருடைய வீட்டினுடைய தரை முழுக்க பளிங்கில் இருக்கும். அவர் பயன்படுத்திய பொருட்கள், புத்தகங்கள் எல்லாம் கண்ணாடி குடுவைக்குள் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கொலப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது. 1996, 2001 காலகட்டத்தில் ஐயா கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது.
அந்த உயர்நிலை பள்ளிக்கு மேலே உள்ளே போய் மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருணாநிதி அங்கே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். காரணம் என்ன? தரமற்ற பள்ளிக்கூடங்கள், பொத்துன்னு கான்கிரீட் விழுகுது. என்னைக்கு எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. பல ஆசிரியைகள் பணி செய்கிறாங்க. ஆசிரியர்கள், நான் என்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டு, எங்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, உயிரை கையில் பிடிச்சிட்டு வேலை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி முறை வேணுமா? இந்த அரசு, இந்த திமுக அரசியல் வேணுமா உங்களுக்கு? இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த ஆட்சி முறையிலேருந்து ஏதாவது மாறுபட்டு செய்ய போகிறாங்களா 2026? எத்தனை சாலை முழுக்க பாருங்கள், குழிகளும் குண்டும் குழியுமா இருக்குது. அதையே நம்ம சரி செய்ய முடியல. சாலையே உன்னால் சரியாக போட முடியல அப்படின்னா அரசாட்சி எங்கே நீங்கள் சரியாக செய்வீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி இல்லை, 2026, 2031, 36 எதுவாக இருக்கட்டுமே, மக்கள் நல்லா இருக்கணும்னா, தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலரணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும். அதுதான். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாக்குகள் செலுத்துவாங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை